அருமைடா தான். பெட்ரோலே இல்லை. இப்போ நான் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் போகணும், இப்போ இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் போகணும். பெட்ரோல் இருக்குதுன்னு நினச்சேங்க, வந்து இந்தமாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. இந்த பக்கம் போனால் நான் திரும்பி இந்த பக்கம் தான் வரணும். இப்போ இந்த பக்கம் போனாக்கா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் வந்து ஏன்னா எப்படி போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. நடுவில் நின்றுக்கிறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் வச்சு இப்போயே 6 ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே சோதனையாக போதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. வண்டியோடு அப்படியே சேர்ந்து போய்க்கிறோம். வந்து இங்கேருந்து நடப்பயணம் தொடங்குகிறது. நானும் என்னென்னோ பண்ணேங்க, வண்டியை சாய்ச்சி போட்டு தப்பாக்குதுண்ணா. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கு மேலே வேலையாக மாட்டுது. இப்போ வந்து நடைப்பயணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயின்னுக்கிறேன். இங்கேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் பக்கம் போனால் பெட்ரோல் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு போயிட்டு பங்க்லேயே போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய். வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக இப்போ மணி 7:30. நாளைக்கு எக்ஸாம்னு ஒரு 7:30 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ தான் வந்து வண்டியை விட்டு இப்போ வந்து சாப்பிட சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. என்னடா 7:30க்கே திங்குறேன்னு கேட்காதீங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். ஆனால் தூங்கத்தில் இடம் தூங்குவேன். ஆனால் வந்து சாப்பிட்டு அதுதான் படித்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு படிச்சு என்ன பண்ண போறேனே தெரிலங்க. ஒரே கொடூரமாக இருக்குது. பெட்ரோல் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் வந்து கிடச்சிச்சு, போட்டு வண்டி ஈத்துன்னு வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. பாய்.